கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வேலையில உலகத்துல எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ காரியத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படிதான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படியே இருந்தாலும் அப்படி யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். ஆனா இதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்றதுக்கு, நம்ம இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு இயேசு இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க. நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை கொண்டு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல போறேன். இது நல்லா கவனமா கேளுங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. 2, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றார். இங்க எலிசா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட ட்ரைனிஸ், கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிற சின்ன தீர்க்கதரிசிங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவர் கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தங்கி இருக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் பத்தல. அப்ப இவங்க எல்லாம் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு இடம் பத்தல, நாங்க யோர்தான் வரலாம் போய் அந்த மரங்களை வெட்டி கொண்டாந்து நாங்க கொஞ்சம் வீடு மாதிரி கட்டிக்கணும் சொன்னாங்க. கட்டணும்னு சரி போங்கன்னு சொன்னார். பாருங்க, இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து எலிசா தீர்க்கதரிசி நம்ம கர்த்தருக்கு இயேசுக்கு ஒரு அடையாளம். அவங்க எங்கன்னா போறோம்னா சரி போறோம், இதெல்லாம் வெட்டி வந்தோம் மரத்தை வெட்டு அப்படி யோசிக்கல. அவர்கிட்ட கேட்கறாங்க, பர்மிஷன் கேட்கறாங்க. ஐயா நாங்க போனோம், எங்களுக்கு இடம் பத்தல, ஒரு வீடு ஒரு கூடாரம் போடணும், அதுக்கு நாங்க போய் மரத்தை வெட்டின்னு வரணும், எதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு கேட்கறாங்க. கேட்டாக்கா சரி போங்கன்றாரு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். எப்போ ஐக்கியமா இருக்குது மட்டும் இல்ல, அவரோடு கூட ஐக்கியமா இருக்கு. அவர்கிட்ட எங்க பர்மிஷன் கேட்காது, எங்க போகக்கூடாது. இது போலாமா, போகக்கூடாதா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதுன்னு அவர் ஆலோசனை கேட்கணும். நான் உனக்கு போத்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் கேட்கணும்னு விரும்புறாரு, அவர் ஆலோசனை கேட்கணும்னு விரும்புறாரு. போலாமா போகக்கூடாது, என்ன செய்யணும்னு, இங்க போலாமா அங்க போலாமா என்ன அப்படி கேட்டா அவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ அப்படியே கேட்டாங்க அவரை, நீங்க போங்கன்னாரு. நீங்க போங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அதுவே வந்து வசனத்தை பார்க்கும்போது, அவர்கள் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. அவரு எவ்வளவு தாழ்மையான மனுஷன் பாருங்க. எலிசா பெரிய தீர்க்கதரிசி. மரம் வெட்டுறீங்க போங்களேன், என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு சொல்ல, யா தயவு செய்து வாங்க என் கூட. அவங்க போறதோட கூட அவரை வர சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது அவரும் வரன்றாரு. இதுல நம்ம எங்க போனாலும் இயேசுவை நம்மளோட கூட அழைச்சின்னு போவோம். அது அவருக்கும் சந்தோஷம், நமக்கும் பிரயோஜனம். வாங்க என் கூட கண்டிப்பா வாங்கன்னு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போனார். இப்ப நம்ம எங்க போறோம், அவருக்கு பர்மிஷன் கேட்கறது மட்டும் இல்ல, எங்க போனாலும் அவர் கூட வர சொல்லி அழைக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்லி கண்டிப்பா வருவார். நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஆபீஸ் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும், இல்ல வேலை கைடி வேலை செய்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அவருக்கு கூட இருக்கணும்னு விரும்புறாரு. இது இந்த பாலி அங்கி சொன்ன ஒரு பெரிய ஊழியக்காரந்தார் எங்க தென்கொரியால. அவர் என்ன பண்ணுவாராம், வியாதி டிபி வியாதியில கஷ்டப்பட்டு அந்த டிபி வியாதியில உயிரே போற அளவுக்கு ஆயிடுச்சு. மொத்த உறுப்பு சாப்பிட்டுச்சு, உடம்புல உள்ளுறுப்பெல்லாம் சாப்பிட்டுச்சு. அந்த மாதிரி இருந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு போய் ஒரு பைபிளை கொடுத்து படிங்க, ஆனா போட்டு துருத்தி அடிப்பாரு. அவர் திருப்பி டெய்லி போவா. போய் யோசிச்சா, இவரு இந்த மாதிரி நம்ம இவ்வளவு துருத்தி அடிச்சா கூட திருப்பி வராது, என்னதான் படிக்கலாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. அந்த வசனத்தை படிக்கும் போது உள்ளுறுப்புங்கள்லாம் புதுசா வந்துச்சு. உயிரோட சாக வேண்டிய உயிரோட படிச்சுட்டாரு. அவரு எப்ப ஊழியத்துக்கு போற பிறகு என்ன பண்ணுவாராம், உலகத்திலே பெரிய சபை அவங்களுக்கு தான். இப்போ அவர் கத்தர்கிட்ட போயிட்டாரு, ஆனா அவங்க சபை நடக்குது, அவங்க ஊழியம் நடக்குது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க போய் ஆபீஸ்ல உட்காந்தா கூட சரி, பக்கத்துல ஒரு சேர் போட்டுட்டு, ஐயா எங்க பக்கத்துல உட்காருங்க நீங்க சொல்லுவாரு. பாருங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருந்தா கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நம்ம தேவையை சந்திப்பாரு, வியாதிகளை போக்குவாரு, பிரச்சனைகளை மாற்றுவாரு, எல்லாமே அவரால் செய்ய முடியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க என் கூட வாங்கன்னு கேட்டாக்கா வரேன்றாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் சொல்றாருன்னா, பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன்,
உனக்கு துணை செய்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். திகையாதேன்றாரு, பயப்படாதேன்றாரு, உனக்கு துணை செய்யறேன்னு கத்த சொல்றாரு. அந்த துணை செய்யறது ஆண்டவர் நம்ம எப்போதும் கூட வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணாரு, கூட அழைச்சுன்னு போனாங்க. இது 2 ராஜாக்கள் 6 அவரோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த போது மரங்களை வெட்டினார்கள். இப்போ அவங்க கூட அழைச்சின்னு போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவங்க சுய புத்தினால சாயல. இதுல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. 6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதையை செவைப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எங்க போனாலும் நம்ம சுயபுத்தியில் சாயுது அவரை அழைச்சின்னு போனோமா, அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம வழிகளெல்லாம் அவர் நினைச்சா நம்ம பாதையெல்லாம் செவைப்படுத்துவார். அந்த மாதிரி என்ன பண்ணோம், அந்த நாட்கள்ல இந்த எலிசா தீர்க்கதரிசி கூட அழைச்சின்னு போனாங்க. 2 ராஜாக்கள் 6:5 அவங்க என்ன பண்ணாங்க, இந்த யோர்தான் நதி கரையில இருந்த மரத்தை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்போ ஒண்ணு நடந்துச்சு. அது என்ன நடந்ததுனாக்கா, இந்த 2 ராஜாக்கள் 3 2 ராஜாக்கள் 6:5 பார்க்கும்போது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். வெட்டினேக்கிறான் கோடரி வச்சு. அந்த கோடரி நீங்க பார்த்துருப்பீங்க, கம்புல என்ன இருக்குது, ஒரு இரும்பு. இது என்ன பண்ணுது, நழுவி அப்படியே தண்ணியில விழுந்துச்சு. அந்த யோர்தான் நதி எப்படி போடுதுன்னா, தண்ணி ஃபுல்லா ஒரு ஆழமாக தண்ணி ஃபுல்லா இருக்குது. அதுல இந்த கோடாரி விழுந்துச்சு. விழுந்த உடனே கழண்டு விழுந்துச்சு. அப்போ கத்துறான், சத்த போடுறான், ஐயோ என் ஆண்டவரே, கோடாரி கழண்டு விழுந்துச்சு, இது என் சொந்த கோடாரி இல்லையே, இரவெல்லாம் வாங்கின்னு வந்தனே, நான் என்ன பண்ணுவேன் கூறான், கத்துறான். பாருங்க, இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கோடரி கழண்டு விழுந்துச்சுன்னா முதல்ல அவன் என்ன பண்ணிருக்கணும், வெட்டுறதுக்கு முன்னால டைட்டா இருக்குதான்னு பாக்கணும். அவன் அதை கவனிச்சிக்கவே இல்லை. சரி, கொஞ்சம் லூஸா இருந்துக்குது, கொஞ்சம் வெட்ட என்ன ஆயிடுச்சு, அந்த கோடரி லூஸ் ஆகி தண்ணியில கழண்டு விழுந்துச்சு. இரும்பு தண்ணியில கழண்டு விழுந்து போச்சு. என்ன பண்றது, கத்துறான். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில கூட நம்ம சரியா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் பின்மாற்றம்ன்றது டக்குன்னு வந்துடாது. பைபிள் படிக்கிறது குறைஞ்சனே வரும், வேதம் ஜெபம் பண்றது குறைஞ்சனே வரும், சர்ச்சுக்கு போறது குறைஞ்சனே வரும், கத்தோலிக்க பிள்ளை ஐக்கியம் குறைஞ்சனே வரும். இந்த மாதிரி கத்தோலிக்க பிள்ளைகளோட கத்தோலிக்க காரியங்கள வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாத்தையும் குறைஞ்சு போனா அப்படியே கேர்லெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணோம், ஆவி நம்ம பின்மாற்றமா ஃபுல்லா கத்தரை விட்டு தூரம் போயிடும். அதனால நம்ம கத்தரை விட்டு தூரம் போகவே கூடாது. எது போனாலும் எது வந்தாலும் கத்தரை மட்டும் நம்ம விட்டு போகாத பாத்துக்கணும். கத்தரை நம்ம விட்டு தூரம் போகாத பாத்துக்கணும். அப்படி பாத்துக்காதனால தான் அந்த இரும்பு கழண்டு என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே தண்ணியில போய் விழுந்துச்சு. விழுந்த உடனே அவன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு தடவை வெட்டணும் போது கொஞ்சம் லூஸானா எடுத்து ஆப்பு கொடுத்து டைட் பண்ணிருக்கணும். அது மாதிரி பண்ணல, அப்படியே கேர்லெஸ்ஸா வெட்டினா அந்த கோடரி கழண்டு தண்ணியில விழுந்துச்சு. அப்போ நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில எதனா குறைஞ்சு போதா பின்மாற்றம் வருதான்னு நம்ம அதிக ஜாக்கிரதையா இருந்தாதான் நமக்கு அது ஆசீர்வாதம். இல்ல நம்ம கத்தரை விட்டு முழுமா தூரமா போயிடும். அது மட்டும் இல்ல, 2 ராஜாக்கள் 6:6 தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இரும்பை மிதக்க பண்ணினான். பாருங்க, இது இந்த கோடரி தண்ணியில கழண்டு விழுந்துதான் கத்தனை உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, வந்து ஒண்ணு அங்கேதான் இருக்கிறார் போல, அவன் கூடவே இருக்காரு. அவன் சத்தம் போட்ட உடனே என்ன அப்படின்னா, சரி எங்க விழுந்துச்சு, அந்த கோடரி எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு கேட்டா அந்த இடத்த காட்டுறாரு. அவன் இடத்த அவன் காட்டின உடனே என்ன பண்ணான், அவன் அதுக்கப்புறமா ஒரு கொம்பை வெட்டி அங்க போட்டா அந்த கொம்பு போய் இரும்பை மிதக்க பண்ணிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்க முடியாது, கத்தரால் நடக்க. அவர் கேட்கும் போது கண்டிப்பா அவர் உதவி செய்வார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம ஒரு தப்பு பிழைங்க பாவம் இதெல்லாம் செய்து குறைஞ்சிட்டு போயிருந்தா உடனடியா அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிங்க. அப்படி கேட்டா அந்த தப்புல இருந்து இந்த பாவத்துல இருந்து கத்தனை பண்ணுவாரு, வெளியில கொண்டு வந்துருவார். சரிமானாலும் கத்தட்ட போய் சொல்லணும். இவன் பாருங்க, கூட்டுன்னு வந்துட்டாங்க, வர சொல்லி அவர் கூட்டினது எலிசா தீர்க்கதரிசிய. இப்போ உடனடியா விழுந்தது அப்படியே தீர்க்கதரிசிட்டு சொல்றோம். அப்ப நம்ம கூட என்ன பண்ணா, நம்ம காரியம் எதுவா இருந்தாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கத்தட்ட சொல்லணும்.
கத்தட்ட சொல்லணும்னு கத்தர் விரும்புறாரு. நம்ம என்ன பண்ண தெரியுமா, அவங்களுக்கு போன் பண்ணலாமா, இவங்களுக்கு போன் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏது மண்டே போட்டு குழப்பிக்கிறோம். ஒண்ணுமே நடக்காது. எந்த காரியமானாலும் உன்னோட ஏசு இருக்கணும், அது முக்கியம். அவரோடு நீ பழகி சமாதானமா இருக்கணும், அது முக்கியம். உன் காரியம் என்ன தோல்வியாங்க அவர்கிட்ட சொல்லணும், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எங்க விழுந்துச்சு கோடாரின்றதும் சொல்லணும். பாருங்க, வெளிப்படுத்து 2:5 ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போயிடுவேன். பாருங்க, நீ மனம் எங்க விழுந்தன்னு சொல்லு, அப்ப நான் என்ன பண்ணுவேன். கத்த சொல்றாரு, எந்த நிலைமையிலிருந்து விழுந்த, ஆவிக்கு எங்க நிலைமை விழுந்தான்னு சொல்றத எனக்கு சொல்லு. கத்தர் கேட்கிறாரு. நான் ரொம்ப பைபிள் நல்லா படிப்பேன், படிக்கிறதே இல்லை, நல்லா ஜோம் பண்ணுவேன், மணிக்கு ஜோமே பண்றது எல்லாம் குறைஞ்சி போச்சு. நம்ம குறைங்க என்னவா இருந்தாலும் கத்தட்ட ஒத்துக்கணும், அது கத்த நம்மத்துல எதிர்பார்க்கிற. அப்போ விழுந்த இடம் எது, எந்த இடத்துல விழுந்தான்னு அவர் காட்டும் போது அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கத்தட்ட எந்த காரியமான சொல்லணும், பிரச்சனையாதான் அவர்கிட்ட சொல்லணும். ஒரு 1:17 பின்பகுதி, 1:17 பின்பகுதி, மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக, நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. கடினமாகுதா, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, கத்தட்ட கேளுங்க, கத்தர் செய்வார். இன்னைக்கு இந்த வசனம் நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரிஜினல் வீட்டு டாக்குமெண்ட் காணாது போயிடுச்சு. தேடுறோம் கிடைக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு வசனம் கத்தரனோட பேசுங்க. எப்பவுமே என்ன பிரச்சனை ஜோம் பண்ண வசனத்தை கொண்டு கத்தரனோட பேசுவார். ஒண்ணு சொன்னாரு, நீ சொல்லிட்டல, அந்நாள் ஜோம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கவலையே படல, நீ கவலைப்படக்கூடாது, அதுக்காக நீ சொல்லிட்டல, கத்தர் பார்த்துக்கோன்னு ஒரு தடவை பேசினார். மறுபடியும் என்ன பேசினாருன்னா, கத்தரு இந்த சம்பவத்தான் கத்தரனோட பேசினார். எங்க விழுந்துச்சோ நீ கத்தட்ட போய் சொல்லுங்க, அவரு அதை செய்வாரு, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சொன்னப்போ, அந்த கோடாரி, இரும்பு கோடாரியே ஒரு கட்டை போய் மிதக்க வச்சிருச்சுன்னா ஏன் காரியத்தை கத்த செய்ய மாட்டாரான்னு சொன்னாரு. நல்லா ஜோம் பண்ணிட்டு எடுத்து, அதே மாதிரி எப்படி ஆழத்துல போன கோடரி ஒரு மேலக்க மிதக்க வச்சிருச்சோ அந்த கட்டை போய், அந்த மாதிரி அந்த அப்படியே காணாது போன அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிச்சு. அது மறக்கவே முடியாத ஒரு அற்புதம். அதனால்தான் சரி, எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஏதோ இழந்துட்டு உட்காந்துக்கிறாங்க, வேதனைப்படணும், அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த வசனம் சொல்லணும்னு நான் ஏவப்பட்டுதான், கத்தரால் ஏவப்பட்டுதான் சொல்றேன். நீங்க எதை எழுந்திருக்கிறீங்க, பணம் போயிடுச்சா, இல்ல நகைங்க போயிடுச்சா, இல்லைன்னாக்கா ஆவிக்கிற வாழ்க்கையில வேத வாசி போயிடுச்சா, ஜபம் போயிடுச்சா, சுகம் போயிடுச்சா, என்ன போயிருந்தாலும் சரி, கடினமாகுதா, இது எப்படின்னு செய்ய தெரியலன்றீங்களா, கோர்ட்டு கேஸ் இருக்கிறீங்களா, வீடு பண்ணிட்டாங்க, அவங்க மோசம் பண்ணாங்க, இவங்க மோசம் பண்ணாங்க, எத்தனையோ இழப்புல நீங்க இருக்கலாம், என்ன வேதனையில இருக்கலாம், கவலையே படாதீங்க. கர்த்தர் வசனம் என்ன சொல்றதுன்னா, யோபுல ஒரு முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்யறார். உங்களால முடியலையா, எப்படி நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இயேசுவாக முடியும். ஏன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்க, எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் வாழ்க்கையில செய்ய முடியும். இப்ப நீங்க எது எழுந்திருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வரும் வசனம் சொல்லுது. கவலைப்பட்டுங்கிறீங்களா, எந்த காரியத்துக்காக கஷ்டப்படுறீங்க, இது இழந்துட்டுனே இது போயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்ய தேவனோடு இருப்பாராங்க. அவர் நோக்கி பார்க்கும்போது இழந்த எல்லாவற்றையும் கொத்த கொடுப்பார். உலக பிரகாரமான காரியம் மட்டும் இல்ல, ஆவிக்கிற விஷயத்துல என்ன விழுந்துட்டு இருந்தீங்கன்னா கூட உடனே, அப்பா தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி கேட்பீங்கன்னா கண்டிப்பா கத்தனை பண்ணுவாரு. வெளிப்படுத்த விசேஷம் செய்த மாதிரி ஆனாலும் இல்லாம குளிர் இல்லாம வாழக்கூடாது. கத்தட்ட உப்பு கொடுக்கும்போது எங்க விழுந்தா நம்ம கோடரி இடத்த காட்டினா, அந்த இடத்த காட்டின உடனே என்ன பண்ண, அந்த இடத்துல ஒரு கொம்பு வெட்டி அதை இரும்பு வெளியே கொண்டாந்துட்டாரு. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டாரு. இன்னும் ஒரு அதிசயம் பாருங்க, தண்ணியில மிதக்கு. எங்கன்னா இரும்பு தண்ணியில மிதக்குமா, எதுக்கு சான்ஸே கிடையாது. கத்த சொன்னா மிதக்கும், மிதக்குது தண்ணில. இது கை நீட்டி எடுத்துக்க பாடுறாரு.
எங்கேயோ ஆழத்துல உழுந்த அந்த கோடரி கையை நீட்டி எடுக்கிற மாதிரி அவ்வளோ சமீபத்துல வந்துச்சு, மேலே விதக்குது, கையை நீட்டி எடுத்துக்கிறான். அப்போ நீங்க எது இழந்திருந்தாலும், எதுல நீங்க இல்லையேன்னு கவலைப்பட்டாலும் அந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும். அவர்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க, உங்க தேவை சொல்லுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் ஜெபிக்கலாம். என்னுடைய சீதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. எவ்வளவு பேர் ஏதோ இழந்துட்டு இருக்கிறாங்கப்பா, ஏதோ வேதனையில இருக்கிறாங்கப்பா, இது என்ன ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நினைக்கிறாங்கப்பா. எங்களுக்கத்தான் நீங்க அற்புதம் செய்தீங்கப்பா, அற்புதம் செய்தீங்கப்பா. அதை போல பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. எதை எழுந்திருந்தாலும், அந்த பணத்தை இழந்திருக்கலாம், ஏதோ சொத்து இழந்திருக்கலாம், இல்லைன்னா அங்க கத்தாவே சுகத்தை இழந்திருக்கலாம், கடன்ல மாட்டின்னு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம்ப்பா. எல்லாற்றையும் போதுமான தேவன் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா, விசுவத்திருக்கிறையா. அந்த காரியத்தை நீங்க செய்து நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, விசுவத்திருக்கிறையா. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்து பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா இதை மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.